கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனம் 25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பார்த்து அப்படியே ஆண்டவர் பேசுவதைப் போல் இருக்கிறதல்லவா? நிச்சயமாய் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம் அருகில் இருக்கிற கடவுள் மாத்திரமல்ல, நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமே இல்லவே இல்லை. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் தனிமையாக இருக்கின்றேன், நான் படுகின்ற துன்பத்தையும் துயரத்தையும் அல்லது நான் வடிக்கின்ற கண்ணீரையும் காண்பதற்கு எவருமே இல்லை. அப்படி மிஞ்சி எனக்கு வேண்டியவரிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கூட அவர்கள் அதை விளங்கி கொள்வதாகவோ அல்லது என் வார்த்தைகளை ஒரு பொருட்டாக அவர்கள் எடுத்துக்கொள்வதாகவோ எனக்கு தெரியவில்லை. நான் படுகின்ற இந்த பாடு வேறு ஒருவருக்கும், ஏன் என்னுடைய பகைஞருக்கு கூட வரக்கூடாது, அவ்வளவாய் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய உள்ளத்தில் எண்ணி ஏங்கி கொண்டிருக்கின்ற மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை என்ன? கடவுளுக்கு தெரியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கை நடப்பதில்லை. கடவுள் அனுமதிக்காமல் எந்த ஒரு சிறு மாற்றமாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் வரவே முடியாது. ஒருவேளை ஆண்டவர் தீங்கை என் வாழ்க்கையில் அனுமதிக்கின்றாரா? நான் ஏன் கடவுளால் இப்படி பாடுகளையும் கஷ்டங்களையும் நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் அனுமதிப்பாரானால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த தீங்கையெல்லாம் அனுமதித்தார் என்று கூட நாம் கேட்கலாம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் பல விதங்களில் நம்மை மனமடிவாக்கும்படி, வேதனைப்படுத்தும்படி உபாய தந்திரங்களை, பிரச்சனைகளை நமக்குள்ளாக கொண்டு வந்தால் கூட கடவுள் கூர்ந்து கவனித்து அவைகளிலே இருந்து நாம் மிகுதியாக கஷ்டப்படாதபடிக்கு, அவற்றினால் நாம் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன். விடாய்ப்பு என்பது என்ன? தாகம் மிகுதியினாலே ஏற்படுகின்ற சோர்வு இருக்கிறதே, அவர்களை தான் விடாய்ப்பு என்று சொல்லுவார்கள். கிராமங்களிலே அந்த காலத்தில் வயல்களிலே அல்லது இன்னும் கடினமான பணிகளை வெயிலிலே செய்வார்கள். அந்த வெயிலில் நின்று அந்த உஷ்ணத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு தாகம் எடுக்கும். தாகத்திற்கு போய் தண்ணீர் குடிக்க கூட நேரம் இருக்காது. அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனும் அற்று போனவர்களாக அப்படியே வந்து ஒரு நிழலை தேடி ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டு அவ்வளவு சோர்வாக காணப்படுவார்கள். அதை தான் விடாய்த்து போயிருத்தல் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி விடாய்த்து இருக்கின்ற அந்த தாகத்தாலே நிரம்பி இருக்கின்ற ஆத்துமாவை ஆண்டவர் சம்பூரணம் அடைய பண்ணுகிற கடவுள். சம்பூர்ணம் என்பது எது? அதை திரட்சியாக மிகுதியாக நிரம்பி வழியும்படியாய் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். தொய்ந்து போயிருக்கிறதான, சோர்ந்து போயிருக்கிறதான ஆத்துமாவை அவர் நன்மையினாலே நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருவது என்ன? நம்முடைய விடாய்த்து போயிருக்கிற நிலைமையை
தொய்ந்து போய் சோர்ந்து போய் கிடக்கின்ற நம்முடைய நிலைமையை ஆண்டவர் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வெறுமையை பார்த்து நிற்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சம்பூரணத்தை கொடுக்கின்ற கடவுளாக, நன்மையினால் நம்மை நிரப்புகின்ற ஆண்டவராக நம்மிடத்திலே கடவுள் வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய பணி சுமையினாலோ அல்லது குடும்பத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதான அநேக பிரச்சனைகள் நிமித்தமாகவோ அது இன்னும் பல விதங்களிலே நீங்கள் போராட்டத்தை சந்தித்து சோர்ந்து போன ஒரு நிலைமையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் கடவுள் சொல்லித் தருகிறார், நான் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுகிற கடவுள், நான் உங்களை நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கின்றேன். விடாய்த்திருக்கிற உங்கள் ஆத்துமாவை, தொய்ந்திருக்கிற உங்கள் ஆத்துமாவை நான் பரிபூரணத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பப் போகிறேன் என்று கடவுள் சொல்லித் தருகிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கவலைப்பட வேண்டாம். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அது நிரப்புகின்ற ஒன்றாயிருக்கிறது. நம்முடைய அந்த ஏக்கத்தை, நம்முடைய எதிர்பார்ப்பை தீர்ப்பதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவர் ஆசீர்வதித்தால்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஆகவே இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொள்வோம். நிறைவான ஒரு வாழ்க்கையை, சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை, ஒருவேளை அது பொருளாதாரத்தில் இல்லாத மக்கள், எனக்கு பணமெல்லாம் இருக்கிறது, என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை, என் உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, ஆண்டவர் சொல்லித் தருகிறார், உங்களுக்கு எது இல்லாதிருக்கிறதோ அதை நான் சம்பூர்ணமாய் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி. ஆகையினால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற கடவுள், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற கடவுள், நமக்கு எது தேவையோ அதை கொஞ்சமாய் கொடுக்கிற கடவுள் அல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிற கடவுள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை நிரப்பப் போகின்றார். நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் கவலைகள், பாடுகள், பாரங்கள், அவருடைய பிள்ளைகளின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பொருளாதாரத்தில் இருக்கிறதான பின்னடைவு, இன்னும் கர்த்தாவே எங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிறதான ஆண்டவரே அதிகமான பாதிப்புகள், இவை அனைத்தும் ஐயா ஒரு விரக்தியினிடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவாய் முயற்சித்தும் கூட இதோ சற்றேன மாற்றங்கள் இல்லாததை பார்க்கும் பொழுது எங்கள் ஆத்துமா அப்படியே தொய்ந்து போயிருக்கிறது ஐயா. ஆண்டவரே, நன்மை வராதா என்று ஏங்கி ஏங்கி எதிர்பார்த்து நாங்கள் விடாய்த்து போயிருக்கிறோம் கர்த்தாவே. நிறங்களை கர்த்தாவே நிரப்ப சம்பூர்ணமடைய செய்ய நீர் வல்லவராயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, பவுல் சொல்லுகிற வண்ணமாக நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும். ஏஸ் கர்த்தாவே, நிறைவானவராகிய நீர் எங்கள் வாழ்க்கையிலே வந்து எல்லா குறைவுகளை அகற்றி எங்களுடைய விடாய்த்து போயிருக்கிற அந்த நிலைமையை, ஆண்டவரை தொய்ந்து போயிருக்கிற அந்த நிலைமையை நீர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும். திருக்கரத்தில் அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். இந்நாள் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.